ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் சம்மந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பகத்சிங் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் வந்து எது சரியானது அப்படிங்கிறாங்க. மைக்கேல் ஓ டயர் அவரால் வந்து கொல்லப்பட்டார். பகத்சிங் அவர்களால் தான் வந்து மைக்கேல் ஓ டயர் வந்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிறாங்க. அது வந்து தவறு. ஏன்னா உத்தம் சிங் தான் வந்து கொண்டிருப்பாங்க. யாரை? மைக்கேல் ஓ டயர். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமானவர் தான் மைக்கேல் ஓ டயர். இவரை வந்து என்ன உத்தம் சிங் அவர்கள் தான் வந்து கொலை செஞ்சுருப்பாங்க. ஸோ பகத்சிங்க்கு மைக்கேல் ஓ டயருக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது. அடுத்து பாருங்க, பகத்சிங் அப்படின்னாவே லாகூர் சதி வழக்கு தான் வந்து வரும். லாகூரில் லத்தி அடிக்க காரணமான ஜான் சாண்டர்ஸ் என்ற போலீஸ் அதிகாரியை வந்து சுட்டு கொன்றார் அப்படிங்கிறாங்க. சாண்டர்ஸ் கொலை வழக்கு தான் வந்து லாகூர் சதி வழக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது கரெக்டு தான். ஸோ இதில் வந்து என்னென்னா சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகத்சிங் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னா லாகூர் லத்தியடிக்கு காரணமான ஜான் சாண்டர் என்ற போலீஸ் அதிகாரியை வந்து சுட்டு கொன்றார். இதில் வந்து 2 மட்டும்தான் வந்து சரி. அடுத்த கேள்வி பாருங்க. ராஜாஜி அமைச்சரவை ஏற்படுத்திய ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. கீழ்காண்பனவற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிறாங்க. ராஜாஜி அமைச்சரவை ஏற்படுத்திவிட்ட ஆண்டு 1939ங்கிறது வந்து தவறு. வேதாரண்ய சத்தியாகிரகம் அது வந்து கரெக்டாக 1930. ஏன்னா ஏப்ரல் 13 ஆரம்பித்து ஏப்ரல் 28 வந்து வேதாரண்ய சத்தியாகிரகம் வந்து முடிஞ்சிருக்கும். மறுசீரமைப்பு கல்வி முறை 1958 அதுவும் வந்து தவறு தான். சிஆர் ஃபார்முலா திட்டம் வந்து 1944 அது வந்து கரெக்டு. ஸோ இதில் கரெக்டாக அமைஞ்சிருக்கிறது எது அப்படின்னா வேதாரண்ய சத்தியாகிரகம் அப்படின்னா 1930, சிஆர் ஃபார்முலா திட்டம் அப்படின்னா வந்து 1944. இதில் சரியானது தான் கேட்டிருக்கிறதுனால 2 மற்றும் 4 தான் வந்து சரியானது. அடுத்து பாருங்க, ஹரிஜன் பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஹரிஜன் பத்திரிகை வந்து யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் வந்து காந்திஜி. காந்திஜி அவர்கள் தான் வந்து ஹரிஜன் பத்திரிகை வந்து தொடங்கினார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அந்த தீர்மானத்தை வந்து வடிவமைத்தவர் யார் அப்படின்னா வந்து காந்திஜி. அப்படின்னா செய் அல்லது செத்து மடி அப்படின்னு கூட வந்து சொல்லியிருப்பார் காந்திஜி வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் வந்து. இது எங்கே நடந்தது அப்படின்னா பம்பாய் அமர்வில் தான் வந்து இந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கத்திற்கான தீர்மானம் வந்து நிறைவேற்றுவாங்க. ஸோ நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து என்னென்னா வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா வந்து காந்திஜி. ஆண்டு வந்துன்னா 1942 ஆகஸ்ட் 8 தான் வந்து சொல்லுவாங்க. இதில் தான் வந்து செய் அல்லது செத்து மடி அப்படின்னு கூட காந்திஜி வந்து கூறியிருப்பாங்க. நம்ம கேள்வி வந்து என்ன, வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை வடிவமைத்தவர் காந்திஜி. அடுத்த கேள்வி பாருங்க. அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னாவே 1946 தான் வந்து குறிப்பிடுவோம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அமைச்சரவை தூதுக்குழுவில் வந்து உறுப்பினராக இந்தியா வந்தவர்கள் யார் யார் அப்படின்னா பெத்திக் லாரன்ஸ் பிரபு, சர் ஸ்டாப்ஃபோர்டு கிரிப்ஸ் மற்றும் ஏவி அலெக்சாண்டர் அப்படிங்க. 1946 அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களாக இந்தியா வந்தவர்கள் யார் அப்படின்னா பெத்திக் லாரன்ஸ் பிரபு, சர் ஸ்டாப்ஃபோர்டு கிரிப்ஸ் மற்றும் ஏவி அலெக்சாண்டர். நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த அமைச்சரவை தூதுக்குழு எப்போ அமைச்சிருக்காங்கங்கிறது ரொம்ப முக்கியம். 1946 அதில் இடம்பெற்றவர்கள் யார் யார் அப்படின்னா வந்து பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டாப்ஃபோர்டு கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். அடுத்து பாருங்க, 1932 ஆண்டு பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தி மற்றும் இவருடன் உறுதி செய்யப்பட்டது அப்படிங்க. யாரோட அப்படின்னா வந்து அம்பேத்கர் அவர்களோட தான். பூனா ஒப்பந்தம் அப்படின்னா 1932. அந்த ஒப்பந்தம் யாருக்கும் இடையில அப்படின்னா வந்து காந்தி மற்றும் வந்து அம்பேத்கர் அவர்களுக்கான இடையில தான் வந்து பூனா ஒப்பந்தம். இந்த இயர் வந்து காலவரிசையில் கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. 1932 ஆண்டு பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தி மற்றும் வந்து இவருடன் உறுதிப்படுத்தப்பட்டது. எவருடன் அப்படின்னா வந்து அம்பேத்கர் அவருடன். அடுத்த கேள்வி பாருங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1885. இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னா 1885 டிசம்பர் 28 தான் வந்து ரொம்ப எக்ஸாக்டான டேட்டு, நோட் பண்ணிக்கோங்க, கேட்பாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து எந்த ஆண்டுனா 1885. அடுத்த கேள்வி, சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழரோடு தொடர்புடையது என்று தெரிவித்தது யார் அப்படின்னாங்க. ஐராவதம் மகாதேவன் தான் குறிப்பிடுவாங்க. சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழரோடு தொடர்புடையது என்று தெரிவித்தது யார் அப்படின்னா வந்து மகாதேவன். மகாதேவன் குறிப்பிடுவாங்க. அப்படின்னா ஐராவதம் மகாதேவன் அப்படிம்பாங்க. சங்க இலக்கியத்தில் போர்க்கடவுளாக குறிப்பிடப்பட்ட தெய்வம் வந்து எது அப்படிங்கிறாங்க? முருகன். சங்க இலக்கியத்தில் போர்க்கடவுளாக குறிப்பிடப்பட்ட தெய்வம் வந்து எது அப்படின்னா வந்து முருகன்.
அடுத்து இலக்கியம், மக்களோட வாழ்வியல், இதோட பொறுத்துகம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம் அப்படின்னா வந்து உரிமை சுற்றம். கலித்தொகை அப்படின்னா வந்து அடிமை முத்திரையிடல். மலைப்படுகடாம் அப்படின்னா வந்து மக்கள் உணவு பழக்க வழக்கம் அப்படின்னா. மலைப்படுகடாம் அப்படின்னா வந்து மக்கள் உணவு பழக்க வழக்கம். நெடுநல் வாடை அப்படின்னா அரண்மனையின் வந்து ஆடம்பர உபகரணங்கள் அப்படிங்கிறாங்க. சிலப்பதிகாரம்னா உரிமை சுற்றம். கலித்தொகை அடிமை முத்திரையிடல். மலைப்படுகடாம்னா மக்கள் உணவு பழக்க வழக்கம். நெடுநல் வாடையின் அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்கள். இதுதான் இலக்கியம், அதோடு சேர்ந்து மக்கள் வாழ்வியல் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கீழ்காண்பனவற்றுள் எது எவை பொருந்தவில்லை அப்படிங்கிறாங்க. அது கரெக்டாக எது எது பொருந்திருக்கு அப்படின்னா வந்து 2, 4 தான் பொருந்திருக்கு. அது மட்டும் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. 2 வந்து தாழி புதையல் வந்து மல்லப்பாடி அப்படிங்கிறாங்க. இசைக்கல்வெட்டு வந்து அரச்சலூர் கல்வெட்டு தான் வந்து இசைக்கல்வெட்டு. தாழி புதையல் அப்படின்னா மல்லப்பாடி, இசைக்கல்வெட்டுனா வந்து அரச்சலூர். குடுமியான் மலை வந்து கல்வெட்டு டேஸ் பற்றி விளக்குகிறது அப்படின்னா வந்து இசையை பற்றி விளக்குறதா வந்து குடுமியான் மலை கல்வெட்டு. குடுமியான் மலை கல்வெட்டு டேஸ் பற்றி விளக்குகிறது அப்படின்னா வந்து இசையை பற்றி விளக்குகிறது. சங்க காலத்தில் அம்பனம் என்பது யாது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன, நெல்லை அளக்க பயன்படும் கருவி தான் வந்து அம்பனம். சங்க காலத்தில் அம்பனம் என்பது யாதுன்னா நெல்லை அளக்க பயன்படும் கருவி. பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா காரவேளாரின் அதிகும்பா கல்வெட்டு தான் வந்து என்ன தமிழ் கூட்டமைப்போட சீர்குலைவு பற்றி குறிப்பிடுது அப்படிங்கிறாங்க. பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா வந்து காரவேளாவின் அதிகும்பா கல்வெட்டு. இது வந்து ஒரு பொறுத்துக தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரியாக இதில் எது வந்து பொருந்திருக்கு அப்படின்னா 1 and 4 தான் வந்து பொருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அது வந்து எது அது எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது தான். பெரும்பாலை அப்படின்னா வந்து தருமபுரி மாவட்டம். துளுக்கார்பட்டி அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் அப்படிங்கிறாங்க. பெரும்பாலை என்ன தருமபுரி மாவட்டம். துளுக்கார்பட்டினா திருநெல்வேலி மாவட்டம். மேபி இனிமேல் வரப்போகிற எக்ஸாமில் வந்து இது கேட்கலாம். இது வந்து அந்த அகழ்வாராய்ச்சி பற்றின கேள்விகள் பார்த்துங்க. எந்தெந்த இடம் எந்தெந்த மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதில் கீழடி வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க சிவகங்கை. ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி வந்து வரும். இங்கே பெரும்பாலை வந்து தருமபுரி மாவட்டம். துளுக்கார்பட்டி வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து வரும். ஓவா மலை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா வந்து மதுரையில் தான் வந்து அமைந்திருக்கு. ஓவா மலை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா மதுரை. அத்திரப்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் வந்து என்ன டேஸ் காலத்தை சேர்ந்தவை அப்படின்னா இடைக்கற்காலம் அப்படிங்கிறாங்க. அத்திரப்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் இடைக்கற்காலம் காலத்தை வந்து சார்ந்தவை. அடுத்து ஒரு பொறுத்துக பாருங்க. ஆதிச்சநல்லூர் அப்படின்னா வந்து தூத்துக்குடி. இதில் வந்து அகழ்வாராய்ச்சி சம்மந்தமான நிறைய கேள்விகள் வந்து இடம்பெற்றிருந்த கொஸ்டின் பேப்பரில். ஆதிச்சநல்லூர் அப்படின்னா வந்து தூத்துக்குடி. மாங்குளம் அப்படின்னா வந்து மதுரை. கொடுமணல்னா ஈரோடு. கீழடி வந்து சிவகங்கை. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி, மாங்குளம் மதுரை, கொடுமணல் ஈரோடு, கீழடி வந்து சிவகங்கை. ஆலங்குளம் அகழ்வாராய்ச்சி இடம் வந்து டேஸ் மாவட்டத்தில் வந்து அமைந்துள்ளது அப்படின்னா ராமநாதபுரம் அப்படிங்கிறாங்க. ஆலங்குளம் அகழ்வாராய்ச்சி இடம் டேஸ் மாவட்டத்தில் உள்ளது அப்படிதான் கேள்வி. ராமநாதபுரம் மாவட்டம். ஆலங்குளம் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் அதிகமான அந்த தொல்லியல் இடங்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. கீழ்கண்டவற்றுள் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு எதுனா இப்போ தான் பார்த்தோம். தமிழ் மன்னர்களோட வந்து அந்த சீர்குலைவு கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி சொல்கிறதே காரவேளாரின் அதிகும்பா கல்வெட்டு. அதே தான் இது திருப்பி வேறு விதமாக கேட்டிருக்காங்க கேள்வி. கீழ்கண்டவைகளுள் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு எது அப்படின்னா வந்து அதிகும்பா கல்வெட்டு. இது யாரோட கல்வெட்டு? காரவேளாரின் அதிகும்பா கல்வெட்டு. பழங்கற்கார கருவிகள்னா வந்து எது அப்படிங்கிறாங்க. ஈட்டிகள், கூர்மையான முனைகள் கொண்ட வட்டமான கற்கள், இருபுறமும் கூர்மையான கத்திகள்,
முட்டை வடிவில் கூர்மையான கருவிகள் அப்படிங்கிறாங்க. ஈட்டிகள், கூர்மையான முனைகள் கொண்ட வட்டமான கற்கள், இருபுறமும் கூர்மையான கத்திகள், முட்டை வடிவில் கூர்மையான கருவிகள், இது எல்லாமே வந்து பழங்கற்கால கருவிகள் அப்படிங்கிறாங்க. ஸோ இது அனைத்துமே வந்து இதுதான் 1 2 3 4 எல்லாமே வந்து பழங்கற்கால கருவிகள் அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸுக்கு மேலே வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து தமிழுக்கும் போட்டிருக்கோம், ப்ளேலிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு, அதையும் பார்த்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.